அதாவது அரசியல் கதைக்கு வந்தால் அவர்களை வேறு மேடைகள் இருக்கு, நீங்க அங்க போய் பேசிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொள்வோம். எனக்கு பர்சனலாக ஒப்பீனியன் இருக்கிறது, அதே போல் மற்றவர்களுக்கு இருக்கும். எனக்கு அதை பற்றி எந்தவித பிரச்சனையும் இல்லை. இந்த கனவில் உங்களுக்கு உங்களுடன் இணைந்து வேலை செய்யலாம் என்றால் இணைந்து, அவ்வளவுதான் யாழ் ஐடி ஹப். அதே போல் யாழ் ஐடி ஹப்பின் ஒரு முக்கிய குணாதிசயம் நாட் ஃபார் ப்ராஃபிட். நாங்கள் சொந்த லாபம் தேடவில்லை. சொந்த லாபம் என்றால் சுயநல நோக்கி இருக்கிறது. எங்கள் மண்ணில் இந்த மாதிரியான ஒன்று உருவாக வேண்டும், அந்த சுயநல நோக்கம் இருக்கிறது. அதை தாண்டி ஒரு சுயநலம் இல்லை. இது நாட் ஃபார் ப்ராஃபிட். அதாவது யாழ் ஐடி ஹப்பிற்கு எந்த விதமான வளங்கள் வரும்போதும் அந்த வளங்கள் திருப்பி எமது கனவு நோக்கி இன்வெஸ்ட் பண்ணப்படுமே தவிர அது யாழ் ஐடி ஹப்பை நடத்துவர்களுக்கு திருப்பி செல்லாது. அப்படித்தான் யாழ் ஐடி ஹப்பில் யாழ் ஐடி ஹப் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் நாங்கள் டெக்னாலஜி அண்ட் கம்பெனி இண்டிபெண்டன்ட். நான் ஒரு கம்பெனிக்காக வேலை செய்கிறேன், மது இன்னொரு கம்பெனிக்காக வேலை செய்கிறார். சர்வேஸ் உதாரணத்துக்கு சொல்லுவேன், சர்வேஸ் இங்கே யூனிவர்சிட்டியில் வேலை செய்கிறார். அதே போல் மற்றவர்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள். சில பேர் ஜேகே ஆஸ்திரேலியாவில் வேலை செய்கிறார். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்தில் வேலை செய்கிறார்கள். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கம்பெனி சார்ந்தவர்கள். பாலாவை எடுத்தால் அவர் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சாஃப்ட்வேர்களில் வேலை செய்கிறவர். நாங்கள் எடுத்தால் நாங்கள் அரவாசி பேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸில் வேலை செய்கிறாங்க. கன்செப்சுவலி நாங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க மாட்டோம். வித்தியாசமான கருத்துக்கள் எங்களுக்கு இன்றும் பகுதிக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், இதை மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரை போட்டு செஞ்சிருந்தால் இது பிரேக் ஆகாது. அது எங்களுக்குள் அந்த இது இருக்கு. ஆனால் யாழ் ஐடி ஹப் வரும்போது நாங்கள் எல்லாம் ஒன்று. அதுதான் யாழ் ஐடி ஹப். நாங்கள் டெக்னாலஜி அண்ட் கம்பெனி இண்டிபெண்டன்ட். அப்ப இப்படி ஒரு கட்டுக்கோப்பங்களுக்குள்ள நாங்கள் உருவாக்கி கொண்டு இன்னும் மக்களை இணைத்துக் கொண்டோம். வேற வேற எங்களுக்கு பல ரிக்வெஸ்ட் பெற துவங்கியது. எங்களுக்கே சில நேரத்தில் ஹேண்டில் பண்ணிடாத அளவுக்கு ஆட்கள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று கணக்கு ஐடியாசுடன் வந்தாங்க. இது எங்களது முதலாவது வருடம், எங்களது முதலாவது கூட்டம். அதெல்லாம் நாங்கள் என்ன செய்தோம், இந்த வருடத்துக்கு நாங்கள் இந்த 4 ஐட்டங்களை மட்டும் செய்ய போகிறோம் சொல்லி ஒரு வேலை திட்டத்தை எங்களுக்காக அமைத்துக் கொண்டோம். அந்த வேலை திட்டத்தில் என்னவென்றால், முதலாவது இது நாங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க, சூப்பர் சிங்கர் விஜய் டிவி வர்றார்கள் எல்லாம் பெரும்பாலும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பார்த்து கொண்டிருப்பார்கள். அது ஒரு ரியாலிட்டி ஷோ, அறிந்திருப்பீர்கள். அந்த ரியாலிட்டி ஷோவில் என்ன செய்கிறார்கள், சிறந்த பாடகர்களை தேடுகிறார்கள். அந்த ரியாலிட்டி ஷோவில் அதுதான் நடக்கிறது. அப்ப சிறியவர்களை கூப்பிட்டு, அவர்கள் சிறியவர்கள் என்று சொன்ன சிறுவர்களை கூப்பிட்டு அந்த ஷோவில் பாட வைத்து சிறந்த பாடகர்களை தேடுகிறார்கள். இந்தியன் ஷோ வந்து வெரி பாப்புலர். நாங்கள் அது மாதிரி ஐடி ரிலேட்டட் ரியாலிட்டி ப்ரோக்ராம் ஒன்றை நடத்துவோம் என்று முடிவுக்கு வந்தோம். அதே போல் அமைக்காமல் ஒரு வித்தியாசமா ஐடி ரிலேட்டட் ஒரு ரியாலிட்டி ஷோவை வைப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தோம். அமெரிக்காவில் இன்னொரு ப்ரோக்ராம் இருந்தது, அப்ரெண்டிஸ். அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதோ தெரியாது. ஆனால் அந்த ப்ரோக்ராம் என்னன்னா, முகாமைத்துவத்தில் யார் சிறந்தவர் என்பதற்கான ஒரு ரியாலிட்டி ஷோ. அதே போல் நாங்கள் அந்த கன்செப்டை எடுத்து, ரியாலிட்டி ஷோ என்ற கன்செப்ட் வந்து மக்களிடையே நல்ல பாப்புலரான ஒரு கன்செப்ட். அப்ப நாங்கள் அந்த கன்செப்டை பாவிச்சு ஐடியை அவர்களிடம் கொண்டு செல்வோம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் யாழ் கீக் சேலஞ்ச் என்று சொல்லி ஒரு ரியாலிட்டி ஷோவை உருவாக்குவதற்கு வேலை திட்டத்தில் இடம் கொடுத்துள்ளோம். இந்த ரியாலிட்டி ஷோ எப்படி நடக்கும் என்றால், நீங்கள் அனைவரும் டீம்ஸ் உருவாக்கி, அதாவது ஒரு குழுவை உருவாக்கி, 4 பேர் கொண்ட குழுவை உருவாக்கி இதுக்கு ப்ரொபோசல்களை அனுப்பலாம். ப்ரொபோசல் என்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று சொல்ல தேவையில்லை. ஆனால் நீங்கள் 4 பேர் உங்களோட பேக்ரவுண்டுடன் உங்களோட விவரங்களை எங்களுக்கு அனுப்பினால் இன்னும் ஒரு 3 மாதத்தில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அனுப்புவோம் அனைவருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ண நேரம் நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டிய, நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு கன்செப்டோட வரணும். அந்த கன்செப்ட் வந்து உதாரணமாக டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்றோம்.
இல்லாட்டி ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற கான்செப்டோட வருவீர்கள். அதே போல் இன்னும் ஒரு டீம் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ற கான்செப்டுடன் வருவார்கள். இன்னும் ஒரு டீம் சிஆர்எம் சிஸ்டம் என்ற கான்செப்டுடன் வருவார்கள். இப்படி வித்தியாசமான கான்செப்ட்ஸுடன் அனைத்து டீம்களையும் ஒருங்கிணைத்து நாங்கள் முதலாவதாக இண்டஸ்ட்ரியிலிருந்து அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டான ஒருவரை அந்த டீமுக்கு மென்டராக அமைப்போம். மென்டர் என்றால் ஒரு ஆசான் போல மென்டராக இருந்து உதவி செய்வார். அந்த டீமுக்கு அந்த தொடர்ந்து அந்த மென்பொருளை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அந்த மென்டர் வழங்குவார். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறார், ஐடியில் வேலை செய்திருக்கிறார், ப்ரொஜெக்ட் செய்திருக்கிறார். அப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்கெங்க நீங்க பிழைக்கலாம் என்று சொல்லி எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கும். அவர் அந்த நாலேஜை உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் உங்களதுதான் கன்செப்ட் முழுசாக உங்களுக்கு ஒரு கைடாக ஒரு ஆசானாக இருப்பார் அந்த மென்டர். அதுக்கு பிறகு முதலாவது ரவுண்ட் என்ன, உதாரணத்துக்கு ஒரு ரவுண்ட் ரிக்வயர்மெண்ட் கேதரிங்கா இருக்கும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. படிப்படியாக நாங்கள் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுவோம். அப்ப ரிக்வயர்மெண்ட் கேதரிங்கில் என்ன நடக்கும் என்றால், உங்களுக்கு முதலில் நாங்கள் ஒரு ட்ரைனிங்கை கொடுப்போம். ரிக்வயர்மெண்ட் கேதரிங் செய்வது எப்படி என்ற 2 கிழமைகளின் பின் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை செய்துட்டு வந்து பிரசன்ட் பண்ண வேண்டும், எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டும். அந்த நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுவதை ஜட்ஜஸ் இருப்பார்கள். இப்ப சூப்பர் சிங்கர்ல சித்ரா மேடம் அப்படி இப்படி சொல்றாங்க, அவர்கள் இருந்து உங்களுக்கு கமெண்ட் சொல்வது போல் அகாடமிக்ல இருந்தும் இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஆட்கள் வந்து ஜட்ஜஸாக இருந்து நீங்கள் செய்வதை பார்த்து கொண்டிருந்து உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவார்கள், உங்களுக்கு புள்ளிகள் வழங்குவார்கள். ஒவ்வொரு ரவுண்டிலேயும் ஒவ்வொரு டீம்ஸ் எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆகினால் நீங்கள் பங்கு பெறலாம், அதாவது நடக்கும் ப்ரோக்ராம்ஸில் பங்கு பெறலாம். எலிமினேட் ஆகினதுக்காக நீங்கள் வெளியால் போகணும் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் போட்டியில் தொடர்ந்து இடம் வருவது குறித்த டீம்ஸ், எலிமினேட் ஆகாத டீம்ஸ். அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாக கொண்டு போய் கடைசி ஸ்டேஜ் ஈவன் ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏதாவது ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்தால் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்க வேண்டும், அதற்கு ஒரு ரோட் மேப் உருவாக்க வேண்டும். நாங்கள் ஐடிக்கு நீங்கள் தொழிலுக்கு போகும் நாளில் நீங்கள் யோசிக்க வேண்டிய கோணங்கள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம். இந்த உத்திகள் நாங்கள் யாழ் ஐடி ஹப்பை உருவாக்கியவர்கள்